இங்கே அமைதியின் அனுபவம் கிடைக்குமா? ஓம் சாந்தி. இது கலியுகத்தின் இறுதியாக இருக்கின்றது. ஆகையால் எங்கு சென்றாலும் எங்கு பார்த்தாலும் அமைதியின்மைதான் இருக்கின்றது. ஒரே குடும்பத்தில் கணவனும் மனைவியும் சண்டை சச்சரவுகளுடன் இருக்கின்றார்கள். இதனால் குழந்தைகள் மற்றவர்கள் அனைவரும் பாதிக்கப்படுகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அப்படிப்பட்ட அசாந்தியை பரப்புகின்றார்கள். அப்படியென்றால் அவர்களுக்கு படைப்பவர் பற்றியும் படைப்பு பற்றியும் அவர்கள் அறிந்திருக்கவில்லை. ஆகையால் நாம் இப்பொழுது மற்றவர்களுக்கு கூற வேண்டும். யார் முக்தியை வேண்டுகின்றார்களோ அவர்களுக்கு முக்தி தாமத்தின் வழியை காண்பிக்க வேண்டும். அது என்ன? தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும் மற்றும் நீங்கள் ஒரு ஆத்மா, நான் கூட ஒரு ஆத்மா என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஏனென்றால் முக்தி தாமத்தில் தான் அமைதி என்பது முழுவதுமாக கிடைக்கும். இந்த கலியுகத்தில் அதை அனுபவம் செய்ய முடியாது. சுகதாமத்தில், அதாவது சொர்க்கத்தில் நாம் அமைதி மற்றும் சுகம் இரண்டுமே அனுபவிக்க கூடும். ஆகையால் தந்தைதான் வந்து இப்பொழுது பதீதமாக இருக்கும் உலகத்தை பாவனமாக ஆக்குகின்றார். இரண்டு இருக்கின்றது. ஒன்று பதீதமாக்குவது, இன்னொன்று பாவனமாக்குவது. யார் இந்த உலகத்தை நம்மை ஆத்மாக்களை பதீதமாக ஆக்கிவிட்டார்களோ அவர்களால் பாவனமாக நம்மை ஆக்க முடியாது. ஏனென்றால் ராவணன் மாயா நம்மை பதீதமாக ஆக்கிவிட்டது. ஆகையால் தந்தைதான் வந்து நம்மை பாவனமாக ஆக்க முடியும். ஆகையால் நாம் எப்பொழுது ஆத்மா பாவனமாக ஆகின்றதோ அப்பொழுதுதான் அமைதியின் அனுபவம் செய்ய முடியும். ஆகையால் நாம் இப்போது மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஜீவன் முக்தி மற்றும் முக்தியின் வழியை காண்பிக்க வேண்டும். ஓம் சாந்தி.